உருளையின் மீது ஓர் இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்த ஒரு புனலின் மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர். உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 12 சென்டிமீட்டர். இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம் 24 சென்டிமீட்டர் எனில் புனலின் வெளிப்புற பரப்பை காண்க. ஒரு உருளையின் மீது ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு. உருளையின் மீது இடைக்கண்டம் எத்தனை உருவங்கள் கொடுத்திருக்காங்க? 2 உருவங்கள். ஒரு உருவம் இன்னொரு உருவம். அதுக்கு முன்னாடி ஏன் ஓர் உருளைன்னு போட்டாங்க? உருளையினுடைய முதல் எழுத்து அடுத்தது ஏன் ஓர் இடைக்கண்டம் போட்டாங்க? ஒரு உருளையின் மீது ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்து ஒரு புனலின் மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர். ஒரு புனல் எடுக்கணும் நல்லா தெரியும். எது மேல அமைச்ச மாதிரி இருக்குது? ஒரு உருளையின் மீது அமைச்சு. இது உருளை. இது மீது இடைக்கால அமைஞ்சிருக்கும். வாய் என்ன பண்ணும்? புனலுக்கு இந்த பக்கம் அகலமா தான் போடலாமா? அப்ப இங்க இருந்து அப்படியே எடுத்துக்கலாம். டார்ச் தானே சொன்னீங்க. டார்ச் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஒரு உருளையின் மீது ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்த ஒரு புனலின் மொத்த உயரம். படத்துல தான் நம்ம போக போற சாமி. மொத்த உயரம்னா இவ்வளவு தூரம் மொத்த உயரம். எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். இதுல உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டர். இதான உருளை. உருளையினுடைய உயரம் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். எல்லாம் அந்த பகுதி போட்டுக்கலாமா? இங்க நான் போடலாமா? இங்க போட்டுக்கலாம். இது மட்டும் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 12 சென்டிமீட்டர். அம்புக்குறி கரெக்டா போட்டுக்கோங்க. இங்க இருந்து இங்க 12 சென்டிமீட்டர். மற்றும் விட்டம் 12 சென்டிமீட்டர். உருளையினுடைய விட்டம் இதான விட்டம். இது ஃபுல்லா எவ்வளவு கொடுத்தாங்க? 12. அப்போ விட்டம் 12 தான். விட்டத்துல பாதி 12 இல் பாதி எவ்வளோ? 6. இப்போ நான் இங்க 12 போட்டுக்கிறேன். இதுல பாதி கட் பண்ணிக்கிட்டா இது மட்டும் எவ்வளோ? 6. இது மட்டும் எவ்வளோமா? 6. அதுக்கு முன்னாடி மொத்த உயரம் 20, உருளையின் உயரம் 12னா இந்த இடைக்கண்டத்தினுடைய உயரம் மட்டும் எவ்வளவு இருக்கும்? 8. மொத்தத்துல இருந்து இத நீக்குனா இது கிடைச்சிரும். அப்ப 20ல இருந்து 12 நீக்குனா எத்தனை? 8. உயரம் எவ்வளவுமா? 8 சென்டிமீட்டர். அடுத்து இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம் 24 சென்டிமீட்டர். இது ஃபுல்லா 24ன்னு சொல்றாங்க. அப்ப 24 ஆரம் எவ்வளவா இருக்கும்? விட்டம் 24 ஆரம் 12. சைடுல போடுங்க. 24/12 2 4. அப்ப இங்க இருந்து நீங்க அழிச்சிட்டு இது வரைக்கும் போட்டுக்கலாம் 12. ஓகே. இப்ப இந்த பகுதி மொத்தமா 12. இந்த 12ல பாதி 6 இங்க போட்டோம். 1 2 6 2 12. சரி, புரிஞ்சா சாமி? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க. புனலின் வெளிப்புற பரப்பை காண்க. புறப்பரப்பு. அப்ப புறப்பரப்புனா எதனுடைய புறப்பரப்பு சேர்க்கணும்? இடைக்கண்டத்தின் புறப்பரப்பு பிளஸ் உருளையின் புறப்பரப்பு. அவ்வளவுதான். இடைக்கண்டத்தின் புறப்பரப்பு பிளஸ் உருளையின் புறப்பரப்பு. உருளையின் புறப்பரப்பு பிளஸ் இடைக்கண்டத்தின் புறப்பரப்பு ரெண்டுமே சேர்த்தா எனக்கு புனலின் மொத்த வெளிப்புற பரப்பு. படத்துல இருந்து எல்லாமே போட்டோமா? எஸ் மிஸ். திரும்ப அப்ளை பண்ணலாமா? எஸ் மிஸ். கிவன் போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒரு புனலின் மொத்த உயரம் 20. அதே வேளை உருளையின் உயரம் போகலாமா? எஸ் மிஸ். உருளையின் உயரம் அடுத்தது உருளையின் ஆரம். இதுவும் 12 மொத்தமா. அப்ப பாதி எவ்வளோ? 6. இப்ப அடுத்தது வந்து உயரம் வச்சா ஆரம் வச்சா போதும். இப்ப இங்க பார்க்கலாம்.
இது இடைக்கண்டம். இடைக்கண்டத்தின் வெளிப்புற ஆரம்னா யாரு சொல்லுவான்? கேபிட்டல் ஆர். இந்த ஆரம் நம்ம என்ன சொல்லுவோம் சாமி? ஸ்மால். உயரம் ரெண்டு உயரம் இருக்குது. இந்த உயரத்தை நான் விட்டுறேன். இங்க விட்டுறேன்னா இது வேலை இருக்குது, அதனால விட்டுறேன். இந்த உயரம் இது பண்ணிடுறேன். இந்த ஒரே உயரம்னா வச்சுக்கலாம், ஹெச்னு வச்சுக்கலாமா? ஏன்னா வெளிப்புற பரப்புல இடைக்கண்டத்துக்கு ஹெச் வரவே வராது. ஏன்னா வெளிப்புற பரப்புனாவே இது பேர் என்னது? சாய் உயரம். அப்போ ஒரு ஆரம் தான் பரவாயில்ல. இடைக்கண்டத்துக்கு எத்தனை ஆரம் இருக்குது? ரெண்டு ஆரம். பெரிய ஆரம் என்னது? சின்ன ஆரம் என்னது? பெரிய ஆரத்துல இருந்து சின்ன ஆரத்தை என்ன பண்ணிடணும்? 12 இருந்து 6 போச்சுன்னா எவ்வளோ? அப்போ ஆரம் 6 உயரம் 8ன்னா பித்தாகோரியன் தொகுதியில சாய் உயரம் செங்கோண முக்கோணத்துல என்னவா வரும்? இன்னொரு பக்கம் கர்ணம் என்னவா வரும்? 6 8 பித்தாகோரியன் தொகுதியில எப்படி இங்கிலீஷ் வருதுன்னா 3 4 5 இது ஒரே நம்பரால பெருக்கிக்காங்க. ரெண்டால பெருக்கலாம் 3 2 சாய் உயரம் என்னன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. மார்க்லாம் போடாம விட்டுருவாங்க, அதனால இப்படியே சொல்லித்தாங்கன்னா அப்படியே சொல்லித்தரேன். சாய் உயரம் என்னது? எல் ஸ்கொயரா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாய் உயரம் என்னது? எல் ஸ்கொயர் என்ன ரெண்டு பக்கத்தையும் கூட்டணும். 12ல இருந்து 6 கழிக்கணும். 12ல இருந்து 6 கழிச்சு ஹோல் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரா? ரெண்டு பக்கம் சாமி, ரெண்டு 6 இருக்குது. அதனால பெருசுல இருந்து சின்னதெல்லாம் பண்ணிடலாம். இந்த ஸ்கொயர் பிளஸ் இந்த ஸ்கொயர் நான் ஸ்கொயர் 8 12ல இருந்து 6 நீங்கன்னா 6 ஸ்கொயர் 36 பிளஸ் 64 ஈக்குவல் டு 100. சாய் உயரம் 100. அப்ப L ஈக்குவல் டு என்ன ஸ்கொயர் இது? 10. அப்ப ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தா ஸ்கொயர் ஸ்கொயர் விட்டு ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இது மாதிரி போட தெரிஞ்சுக்கணும். சரியா? இல்ல பித்தாகோரியன் தொகுதின்னு தெரியும்னா குரூப் எக்ஸாம்லாம் போனா எல்லாம் போட்டு டைம் இருக்காது. இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் வந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் கொடுத்தோம்னா என்ன பண்ண தெரியும் நமக்கு? கண்டுபிடிக்க தெரியும். ஓகே சார். இப்போ இது சாய் உயரம் தெரிஞ்சிச்சு. இப்போ புனலுடைய மொத்த புறப்பரப்புக்கு போலாமா? இடைக்கண்டத்தின் வெளியாரம், அதுக்கப்புறம் இணைகண்டத்தின் வட்டத்தினுடைய சுற்றளவோட எதை பெருக்கணும்? வட்டத்தின் சுற்றளவு என்னது? 2πr சாமி பிளஸ் இடைக்கண்டத்தின் புறப்பரப்பு. இடைக்கண்டம் எதுல இருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க? பூங்குழலினுடைய புறப்பரப்பு என்னது? மாறாத ரெண்டு அளவுனா இருக்கும். பை ஆர் மட்டும்தான் மாறாதது. எது கூட பெருக்க போறோம்? இது பூமியினுடைய புறப்பரப்பு. ஆர் எத்தனை ஆறு இருக்கு இடைக்கண்டத்துக்கு? இந்த ஆருக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? ஓகேவா? சரி. இப்போ ரெண்டுத்துலயும் பொதுவான இருக்கு பாசாமி. பை ஆறு உள்ள பெருக்கி போட்டாதான் வரும். பை மட்டும் ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துக்கலாமா? அப்ளை பண்ண போற எல்லாத்தையும் ஈக்குவல் டு ஏரியான்னு போட்டுக்கிறேன். ஏரியானா பரப்பு. ஏ ஈக்குவல் டு பை ரெண்டுத்துலயும் பொதுவாக வெளியே எடுத்துலாமா? ஏன்னா இது உள்ள பெருக்கலாம், உள்ள பெரும் டைம் ஆகும். பையை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். பை இன்ட்டு பொது என்ன போட்டுக்கணும்? பிராக்கெட். உள்ள பிளஸோ ஆர் மைனஸோ இருந்தா பொதுவா இருக்குதான்னு பார்த்து அந்த நம்பரை வெளியே எடுத்துருங்க. போட்டு பொதுவா இருக்கு எத்தனை நம்பர் இருந்தாலும் பொதுவா இருந்துச்சுன்னா எடுத்து என்ன பண்ணணும்? பிராக்கெட். பை எடுத்துக்கலாம். அப்படின்னா இருக்கும் 2r
பைய வெளியே எடுத்து அப்படின்னா இருக்கும் ரொம்ப முக்கிய சாமி இப்ப இந்த பிராக்கெட் ஒரே மாதிரி போடக்கூடாது. அதனால இந்த பிராக்கெட் என்ன பண்றேன், பெரிய பிராக்கெட்டா போடணும். சதுர இப்ப பார்க்கலாம். பையனுடைய மதிப்பு ஆரம். ஸ்மால் ஆர் என்னது 6. எதனுடைய உயரம், உருளையினுடைய உயரம் கேபிட்டல் ஆர் என்னன்னு பாருங்க. ஸ்மால் ஆர் என்னது 12 கூட 6 கூட்டினா எத்தனை? சரி போட்டுக்கலாம். அப்புறமா என்னுடைய மதிப்பு என்னது? அழகுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 22 எல்லாத்தையும் பிரிக்கலாமா? 12 ஒரு 6 கூட்டினா ஃபர்ஸ்ட் என்னது? 18 இன்ட்டு 10 சதுர. ஃபர்ஸ்ட் ஒரு இது வருது அப்படின்னு சொன்னா பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் செய்யணும் சாமி. அதான் போட்டுருக்கோம். இப்போ பிளஸ் இருக்கு, பெருக்கிறதுக்கு எதை ஃபர்ஸ்ட் செய்யணும்? பெருக்கல். ஏன்னா இதுக்கு முதல்ல தான் சொன்னது. 12 ஸ்கொயர் 22/7. 12 ஸ்கொயர் எவ்வளோ? 12 144 பிராக்கெட் போட்டுக்கிறேன். 180 ஒரு 0 சதுர பிராக்கெட் ஓபன் பண்ண போறோம். இன்டு 144 கூட 180 சேருது. 3 நம்பர் கடைசி நம்பர் கூட்டினா 0. ரெண்டாவது நம்பர் கூட்டினா 4 8 12க்கு 2 1 2 2 1 3 சதுர மிஸ். இப்போ என்ன பண்ண போறோம்? மிஸ் 4 வரணும் மிஸ். 0 போட்டு 4 வரணும் மிஸ். மிஸ் கடைசி நம்பர் சாரி 4 0 கூட்டினா 4. வெரி குட்மா. 4 பை பக்கு ஆகுது. சரி, 7ஆம் வாய்ப்பாடு போட்டு ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 24 பேருக்குனா ஈஸியா வந்துடும். ஓகே, இதை கேன்சல் பண்ணுவோம்னு பார்த்தா கேன்சல் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம், தனியா போறோம். 7ஆம் வாய்ப்பாடு ஒரு நம்பர் எடுக்கிறோம், அடங்கல 2 நம்பர் சேர்த்து எடுத்து பாருங்க. 32 32 எத்தனை எழுதுது? 4 28 சொல்ல 4 28 32 28 என்ன பண்ணோம்? ஏன்னா வகுத்தல் என்பது 32 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் நீங்கிச்சுன்னா மீதி எவ்வளோ? எத்தனை எவ்வளோ? 7 49 போயிடுது. அப்ப எத்தனை 7 6 7 44 நீங்கன்னா 2 பாக்குறேன். அடங்கல 0 சேர்க்கிறேன். 0 சேர்த்தா மேல புள்ளி வச்சுக்கணும். 20ல எத்தனை 7 இருக்குது? 20 ரூபாயில இருந்து 10 ரூபாய் போனா மீதி 10 ரூபாய். 10 ரூபாயில இருந்து 4 ரூபாய் நீங்கன்னா 6 திருப்பி பாக்குறேன். அடங்கல என்ன பாக்குறோம்? 0 சேர்த்தா 60 ஆயிடுச்சு. எத்தனை 56 8 56 மீதி என்ன வரும்? 4. திருப்பி 0 சேர்க்கிறோம். 7 35 வரும். ஓகேவா? இதோட முடிச்சுக்கிட்டா இங்கே போட்டுங்க. 22 × 46.2 ரெண்டால பெருக்கிறோம். ஒரே நம்பர் தான், அப்படியே பெருக்கி போட்டுக்கலாம். புள்ளியை மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் 46 28 × 22 8 16 11க்கு 1 மீதி 1 மிச்சம் 10. எத்தனை ஸ்தானத்துல புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம். 1 2 புள்ளி குத்திட்டேன். 1018 இதனுடைய பரப்பு புனலி வெளிப்புற
அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மிஸ். இப்போ எல்லாம் நேரா வரணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்ட்டா போகணும். பெசராம போட்டீங்கன்னா சூப்பர். ஓகே? தென்